ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். எப்பொழுதும் போடுற விலாகை விட இது ரொம்பவே சின்னதாக தான் இருக்கும். ஏன்னா எனக்கு விலாக் எடுக்க டைம் இல்லை. இந்த கொஞ்சம் பீக் டைமில் மட்டும்தான் நம்ம இந்த முகூர்த்தம் ஆர்டர்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அகைன் நம்ம விலாக்குள்ளே தான் வரப்போகிறோம். ஸோ அப்போ நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டடாக விலாக் நிறைய போடலாம். அதனால தான் விலாக் அப்டேட்ஸ் வரல. இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு ரேண்டம் விலாக் தான். 2 மெஹந்தி ஆர்டர் ஒரே நாளில் சேம் டேட்டில் நமக்கு இருந்துச்சு. ஸோ அதுவுமே பார்க்க போகிறோம். சண்டே அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் பிரியாணி, மட்டன் பிரியாணி. வீட்டில் மட்டன் பிரியாணி செஞ்சு ரொம்ப நாள் ஆகுது. சிக்கன் அடிக்கடி செஞ்சுட்ருப்போம். பட் எனக்கு சிக்கன் ஃபேவரட். பிரியாணிலன்னு பார்த்தா அது மட்டன் தான். ஸோ மட்டன் பிரியாணி வித் சிக்கன் 65 பண்ணிக்கலாம், கிரேவி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் பிளானாக இருந்துச்சு. சண்டே பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப விலாக் எதுவுமே எடுக்கலை. ஸோ அதனால் அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நான். இந்த முகூர்த்தம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம் கொஞ்சம் ஹையாக இருக்கும், தை மாதம் இருக்கும். மற்றபடியெல்லாம் நமக்கு ரொம்ப ஃப்ரீயாக தான் இருப்போம். அதுவும் இந்த புரட்டாசி மாதம், ஆடி மாதம்லாம் சொல்லவே வேணாம். இந்த ஒரு 1 வீக்காகவே நம்ம கொஞ்சம் இந்த ஒர்க்கில் இருக்கிறதுனால நான் விலாக் கண்டினியூவாக எடுக்கல. அதனால சின்ன சின்ன கிளிப்பாக தான் நான் எடுத்திருந்தேன். இது மண்டே பார்த்தீங்கன்னா ஷர்விக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் இல்லையா? ஸோ அதனால் அவளுக்கு இன்றைக்கி சத்துமாவு கஞ்சிக்கு பதிலாக நான் அவளுக்கு சாத்துக்குடி ஜூஸ் தான் கொடுத்துருந்தேன். ஏன்னா நம்ம ரொட்டீனாக ஒன்று கொடுத்துட்டு இருக்கும்போது அது குடிக்காமல் போகும்போது அடுத்து நம்ம மாற்றலை அப்படின்னா நம்மளுக்கே அது வேண்டாம், சுத்தமாக அது வெறுத்து போகிற அளவுக்கு அது மாறிடும். ஸோ அதனால் அதை நான் மாற்றிட்டு 2 நாள் சத்துமாவு கஞ்சினா 2 நாள் சாத்துக்குடி ஜூஸ், அது மாதிரி ஏதோ ஒரு ஜூஸ் கொடுக்கலாம். பட் ஸ்கூலுக்குங்கிறப்ப ரொம்ப லேட் ஆகுது அப்படிங்கிறது சிட்ரஸ் ஐட்டம் ஓகே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. கண்டிப்பாக இந்த மினி இட்லி தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவள் சண்டேலேருந்தே சொல்லிகிட்டே இருந்தா. ஸோ அதனால் அவளுக்காக இது மாதிரி கொஞ்சம் அது மட்டும் செஞ்சுட்டு பேலன்ஸ் எல்லாருக்கும் நார்மல் இட்லி செஞ்சாச்சு. சாத்துக்குடி பார்த்தீங்கன்னா எப்பயுமே இப்போ அடிக்கடி வாங்கிட்டு இருக்கேன். அவளுக்காக மட்டும் அந்த ஜூஸ் மட்டும் டேரெக்டாக எடுத்துகிட்டு லைட்டாக சுகர் அண்ட் சால்ட் போட்டுப்பேன். ரொம்ப போட மாட்டேன், லைட்டாக போட்டுப்பேன். ஏன்னா நம்ம சொல்லலாம் சுகர்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, இப்படியே பழக்கப்படுத்தக்கூடாது அப்படின்லாம். அவங்களுக்கு இன்னும் அந்தளவுக்கு இது சாப்பிடக்கூடாதுன்னு நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுவேனே தவிர ரொம்ப இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டேன். எல்லாத்துலேயும் இப்போலாம் கலப்படம் இருக்க தான் செய்யுது. ஸோ ஏதாவது நம்ம வெள்ளம் வாங்கி கொடுக்கறதுக்கு பதில் நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒன்று நம்ம பார்த்துக்க வேண்டியது தான். மண்டே பார்த்தீங்கன்னா நான் ஷாப்புக்கு போயிட்டு எனக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா நெக்ஸ்ட் டே எனக்கு இது மெஹந்தி போட போகணும், அடுத்த டே எனக்கு மேக்கப் இருக்குது, அது மாதிரி ரொட்டீனாக எனக்கு ஒர்க் இருக்குங்கிறதுனால மண்டே போயிட்டு நான் விளக்கேற்றி வச்சாச்சு. வாசலில் வர பழக்கடை இது நிறைய ஊரில் வருதுன்னு நினைக்கிறேன். இப்போ என்னன்னா இது மாதிரி வண்டியில் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இது மொத்தமாக எடுக்கிற இடத்துக்கிட்ட என்ன ப்ரைஸோ அதை மாதிரி கூட கொடுக்குறாங்க சில இடத்துல. ஏன்னா கும்பகோணத்தில் ஒரு சில பழக்கடைகளை விட இங்கே எனக்கு ஓகேவா தோணுது. அங்கெல்லாம் நான் வாங்கிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா 1 கிலோ சாத்துக்குடி இல்லை 1.5 கிலோ சாத்துக்குடி 100 ரூபான்னு வாங்கிட்டு வந்தேன். இவங்க 1 கிலோ 50 ரூபாய் கொடுக்குறாங்க. 2 நாள் தான் டிஃப்ரெண்ட். பட் அதே மாதிரி ரேட்டில் தான் நான் போன வாரத்துலேருந்தே விற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா ஊர்லேயும் இப்படி தானான்னு எனக்கு தெரியல. ஸோ பேலன்ஸ் இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சாரியெல்லாம் மடிச்சு அடிக்கிற ஒர்க் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் என்னோட சாரீஸ் தான். ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆடி மாதம் நம்ம எடுத்த சாரீஸ் கலெக்ஷன்ஸ்லாம் நான் ஒரு விலாகில் போடுறேன். அது எப்படி இருக்குங்கிற அந்த ரேட்டுக்கு அது ஓகேவா அப்படிங்கிறத பாருங்கள். நான் ஏன்னா அது தனியாக ஒரு நாள் போடணும், ப்ளவுஸ்லாம் கட் பண்ணி வச்சுட்டு ப்ராப்பராக போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அதை வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வயலுக்கு போயிட்டு இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், இந்த கண்ணால முருங்கை இல்லைன்னு சொல்லுவாங்க, இது கல்யாண முருங்கை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பட் இங்கே இப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு நிறைய இது பேச்சு வழக்கில் எப்படி பேசுகிறோமோ அதே தான் வந்துட்டுருக்கு. இல்லைன்னா ரொம்ப இதுக்காக பேசுகிற மாதிரி இருக்குமோ அப்படிங்கிறதுக்காக நான் அப்படியே பேசிடுறது. ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஷர்வியுமே டியூஷன் கிளம்பிட்டா. ஈவினிங் எனக்கு ஒரு நெக்ஸ்ட் டே மெஹந்தி போட போகணும் இல்லையா? ஸோ அதனால் எனக்கு ஃபேஷியல் ஒர்க்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு நான் மெஹந்தி போட கிளம்பியாச்சு. இங்கேருந்து ஒரு 7:30க்கு நம்ம பஸ்க்கு போயிடலாம், அவங்க வீட்டுக்கு ஒரு 8:30க்குள்ளே போயிடலாம் அப்படிங்கிறது தான் பிளானாக இருந்துச்சு. ஆலங்குடி நிறைய பேருக்கு தெரியும், குரு பகவான் கோயில் அங்கே இருக்குது, நல்ல விசேஷமாக இருக்கும். ஸோ அங்கே தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் ஆகும் பஸ்ஸில் அப்படிங்கிறது. எனக்கு பாதி தூரம் அப்பா தான் வர்றாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடுவேன் அப்படின்னு தெரியும். ஸோ மார்னிங்கே நம்ம ஃபுல்லாக இதை மாதிரி பார்க்குறதுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது பாருங்கள். மைண்டுமே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அதை முடிச்சுட்டு நான் பஸ்ஸில் தான் போனேன். இந்த டைம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் க்ரௌடாகவே இருக்கும். ஸோ அங்கே நான் ரீச் ஆகிட்டு அடுத்து பிரைட் வீட்லேருந்தே என்னை பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ யாரெல்லாம் ஆலங்குடி குரு பகவான் கோயிலுக்கு போயிருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு ஹைஃபை போடுங்க. ஸோ நான் லாஸ்ட் இயர் கூட நான் போயிட்டு வந்திருந்தேன். ஸோ அவங்களுக்கு போயிட்டு நான் போட்டிருந்த மெஹந்தி லுக் இதுதான், என்னோட அவுட்புட் நான் உங்களுக்கு கொடுத்துருந்தது இதுதான். ஸோ இது எல்லாமே பிரைடோட சாய்ஸ் தான். நான் மேக்ஸிமம் கேட்பேன், 1-2 பிக் காமிச்சு கேட்பேன், இல்லை நீங்களே சர்ச் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன். ஸோ இது அவங்களே ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தது. ஸோ இது பிரைடும் ஹாப்பி, எனக்குமே ரொம்ப ஹாப்பி. எந்த ஒர்க்லேயுமே நம்ம கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுவேன். ஸோ நம்ம இடம் மட்டும் கிடையாது, நம்ம போகிற ஏரியாவுமே க்ரீனாக தான் இருக்கும் போல். ஸோ ஃபுல்லாக இப்படியே இருந்துச்சு. ஸோ நான் இது விலாகில் ஆட் பண்ணணுன்னே சொல்லி இந்த சின்ன கிளிப் நான் எடுத்திருக்கேன்.
எத்தனை மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்துட்டு இந்த சேம் சுச்சுவேஷனை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இல்லை நம்ம நெய்பர் வீட்டிலையா இருக்கட்டும், நம்ம எப்பெல்லாம் வந்து வெளில ப்ரைடல் ஆர்டர் இருக்கோ அந்த டைமில் அவங்களும் ஃபங்க்ஷன் வைப்பாங்க. ஸோ அப்போ நம்மளால் அந்த ஃபேமிலி ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணணும்னு நினச்சா கூட பண்ண முடியாது. ஸோ நம்மளே குடும்பத்தில் வந்து எப்பயுமே எல்லாரும் எப்போ மீட் பண்ணுவோம், எல்லாரும் ஒன்றா இருக்கிறது வந்து ஃபங்க்ஷன் டைமில் தான். ஸோ அந்த டைம்லேயுமே நம்மளால் மீட் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். நிறைய டைம் நான் இதை வந்து மிஸ் பண்ணியிருக்கேன். ஒரு டைலாக் வரும்ல, நானும் ரவுடி தான் அப்படிங்கிற மாதிரி, நானும் இந்த குடும்பம் தாங்கிற மாதிரி ஒரே ஃபன்னாக இருக்கும். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து அகைன் நான் வர முடிஞ்சுது அப்படின்னா வந்துடுவேன். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா வந்து கொஞ்சம் கஷ்டம் தான், வேறு வழி இல்லை. நம்மளோட ஒர்க்கை நோக்கி நம்ம இந்த டைமில் போனால் தானே அப்படின்ட்டு நான் கிளம்பிடுவேன். வந்து ஷர்விக்கு வந்து எக்ஸாம்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ அவளோட கொஞ்சம் வந்து சிலபஸ்லாம் பார்த்துட்டு என்கிட்ட வந்து ரீட் பண்ணிட்டு படித்து காமிச்சிட்டு இருந்தா. நானும் அதெல்லாம் வந்து கேட்டுட்டு ஷாப்க்கு வந்துட்டு எனக்கு தேவையான ஜுவல் எல்லாம், ஏன்னா இப்போ நெக்ஸ்ட் மெஹந்தி போட நான் போகணும். அந்த கேப்பில் இதை நான் எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்து எனக்கு டைம் இருக்காது. சாரீ ப்ளீட் பண்ணுற ஒர்க் இருக்குது, மெஹந்தி போடுற ஒர்க் இருக்குது, பூ கட்டுற ஒர்க் இருக்குது. ஸோ அதெல்லாமே நம்ம பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்பிட்வீன் கேப்பில் வந்தாச்சு. ஏன்னா வந்து டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம்னா இந்த ஒர்க் பெண்டிங்கில் விழுந்துடும். அப்போ இதை எடுத்துகிட்டு வந்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி குழப்பமாகவே இருக்கும். அதுக்கு ஒரு 5 minutes கொஞ்சம் நம்ம பார்க்காம எடுத்து வந்து வீட்டில் வச்சுட்டோம் அப்படின்னா ப்ராப்ளம் ஓவர். ஸோ நான் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு அடுத்த மெஹந்தி ஒர்க் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும். டிசைன் பார்த்தீங்கன்னா எப்பயுமே கஸ்டமர் சாய்ஸ் தான் நான் கொடுப்பேன். ஸோ உங்களுக்கு ஓகே, அவங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அதையே நான் ஃபாலோ பண்ணி கொடுத்துருவேன். நான் ஷாப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன். இந்த ஒரு 1 week மட்டும் நம்ம கொஞ்சம் இந்த ஒர்க்கில் இருக்கிறதுனால விளாக் கண்டினியூவாக வராது. எப்பயுமே என்னால் முடிகிற அளவுக்கு ஃப்ரீ டைம்லலாம் கண்டிப்பாக வந்து நான் விளாக் எடுத்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டடாக பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் வந்து நான் கண்டினியூவாக போடணும், இடையில நம்ம அதே மாதிரி விட்டுட்டோம், அதே மாதிரி வேண்டாமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டைம் கூட நான் வந்து வாய்ஸ் கொடுத்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். என்னோட 2வது பிரைடுக்கு நான் போட்டிருக்க மெஹந்தி பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். என்னோட மேக்கப் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது, யாராவது நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதையுமே கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து நிறைய vlog அப்லோட் வந்து நான் பண்ணுவேன். உங்களுக்கு வந்து vlog வந்து லாங் வீடியோ பார்க்க பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ ரீசெண்டாக வந்து யூடியூப்ல வந்து ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. ஸோ லைக் கொடுத்தோடனே அந்த ஹைப் வந்துடுது. ஸோ அதுவுமே இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர் நம்ம வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்சால் அதுக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பார்த்து எல்லாருக்குமே தேங்க்யூ.